ருக்மிணி அம்மையார் கல்லாத கலை இது. அவள் பொறுமையிலே நிலமகள், அறப்பண்பிலே மலைமகள், அறிவிலே கலைமகளாக சீருஞ்சிறப்போடு வளர்கின்றார். அப்பொழுது அவளுடைய தமையன் ருக்மிணின்னு பேர் தன் சகோதரியாகிய ருக்மிணியை சிசுபாலனுக்கு தர வேண்டும் என்று திட்டமிட்டான். சூரசேனனுக்கு 5 பெண்கள் 5 ஆண் குழந்தை. அது மூத்தவள் குந்தி தேவி. குந்தி தேவியின் மக்கள் தான் பாண்டவர்கள். அந்த குந்தியின் தம்பியாகிய வசுதேவருடைய மகன் வாசுதேவன். குந்தியினுடைய இன்னொரு தங்கை இருந்தால், அவள் பேர் சாத்துவதி. அவளை சேதி நாட்டு மன்னன் தமகோஷன் திருமணம் செய்து கொண்டார். அந்த தமகோஷனுடைய மகன் சிசுபாலன். கண்ணபிரானுக்கு அத்தை மகன். ருக்மிணிக்கு கண்ணபிரானிடத்திலே காதல். அவள் தமையன் ருக்மிணியை சிசுபாலனுக்கு தர வேண்டும் என்று திட்டமிடுகின்றான். காதலுக்கு நடுவே மோதல். பெண் பிள்ளை என்ன செய்வாள்? தெய்வத்தை நினைந்து உருகுகின்றாள். இப்படி அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய தகராறு. ருக்மிணிய திருமண விஷயத்திலே அமைதி இல்லை. அதனாலே சில காலம் அந்த திருமணம் காலம் தாழ்த்தப்பட்டது. அப்போது பகவான் துவாரகையிலே வாழ்கின்றார். நீதி நெறிகளை எல்லாம் மக்கள் உணருமாறு செய்து மக்களே தெய்வமாக ஆகலாம் செய்கையினாலே கஜேந்திரம் என்ற யானை எல்லாராலே வணங்க பெற்ற கஜேந்திரன் ஆழ்வாராக ஆனார். பட்சியாகிய ஜடாயு பகவான் என்று அழைக்கப் பெற்றார். விலங்குகளே தெய்வத்தன்மையை பெறுகின்ற போது மனிதர்கள் பெற முடியாத, அதத்தான் சித்தமன அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வெறுவார் அச்சோவே என்பார் மணிவார். ஆகவே கண்ணபிரான் கருணையினாலே ஆட்சி புரிந்து மக்களெல்லாம் தெய்வமாக விளங்குமாறு செய்கின்றார். இந்த பரிசவேதின்னு ஒரு கல்லு, அது இரும்பு மேல வச்சா இரும்பு தங்கமாகிவிடும். இதத்தான் தாயுமானார் நவலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். கண்ணபிரானுடைய ஆட்சி மாட்சியாக இருக்கின்றது. மக்கள் தெய்வமாக வாழ்கிறார். மக்கள் துயரத்தை துடைத்து புதுவரி போடாமல் இருக்கிற வரியை உயர்த்தாமல், கண்ணபிரான் ஆட்சியிலே வறியவர்கள் இல்லை, யாச்சிக்கின்றவர்கள் இல்லை. எல்லோரும் கோடீஸ்வரனாக அறநெறி வழுவாதவர்களாக செம்மையாக வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணபிரான் ஆட்சியிலே பெண்மணிகள் எல்லாம் கற்பு தெய்வங்களாக விளங்குகிறது. அதுதான் கம்பர் கற்பினில் நின்றது காலமாறிய. அப்பொழுது ருக்மிணி தந்தையாகிய பீஷ்மகன் தன் மகளுக்கு சுயம்பரன் என்று மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பினார். அந்த காலத்திலே தாய் தந்தைகள் பெண்ணை தன் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பது. ராஜராஜாக்களை எல்லாம் அழைத்து வரிசையாக ஆசனம் அமர்த்தி பெண்ணுக்கு எல்லாரையும் அறிமுகம் செய்து அவள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மாலையிடுவாள், கல்யாணம். தானே வரிப்பது, அதான் சுயம்பரம். சுயமாக வரிப்பது. பெண்களுக்கு உரிமை இருந்தது. ஆண்களுக்கு எத்தனை உரிமையோ அத்தனை உரிமை பெண்களுக்கு உண்டு. அதான் 7ஆம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ அப்பன் நீ அம்மை நீ ஐயனு நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதர். ஒப்புடைய பெண்களை அடிமையாக எண்ணக்கூடாது.
ராஜாக்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து விடுதிகள்ல தங்கி, அன்னைக்குதான் திருமணம். எல்லாரும் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு அவர்களுக்கு என்று ஒதுக்கிய ஆசனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்கிறார். முதல் சீட்டிலே சிசுபாலன், அடங்காத துர்குணம் உடையது. ருக்மிணி அம்மையாருடைய அண்ணன், அம்மா நீ சிசுபாலனுக்கு தான் மாலையிட வேண்டும் என்று கட்டளை பிறப்பு. பெண் பிள்ளை என்ன செய்வாள் பாவம். அந்தரங்கமாக இறந்து கண்ணபிரானுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதினாய். எல்லாமாய் அல்லவுமாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய பரம்பொருளாகிய கண்ணபிரானுடைய பாத கமலங்களுக்கு பல கோடி வணக்கம். எங்கள் அரண்மனையிலே நிகழ்கின்ற சுயம்வரத்துக்கு தேவரீர் வந்து எனக்கு மலர் மாலையிட்டு என்னை மணந்து கொள்ள வேண்டும். தங்களை திசை நோக்கி தொழுகின்ற அப்பலை ருக்மிணி என்று கையெழுத்திட்டு அது ஒரு வேதியர் கையில கொடுத்து, சுவாமி இதை கொண்டு பகவான் கிட்ட கொடுங்கள், அவர் சந்தோஷமாய் இருக்கிற போது கொடுங்கள், எம்பெருமான் இந்த சுயம்வரத்திலே வந்து என்னை மணந்து கொள்ளட்டும் என்று அன்புள்ள விண்ணப்ப கடிதத்தை அனுப்பினார். அந்த வேதியர் அந்த கடிதத்தை கொண்டு போய் பகவானிடத்திலே தனிமையிலே கொடுத்தார். பெருமான் அதை படித்து பார்த்து உள்ளம் உவந்தார். லட்சுமி தானே இவர் நாராயணன். தன் தமையனார் பலராமனிடத்தில் ஆலோசனை பண்ணி பரிவாரங்கள் புடைசூழ துவாரகாபுரியிலிருந்து அந்த குண்டினபுரத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்த திருமணம் என்னமா நிகழ்கிறதோ என்று காணும் பொருட்டு வருவது போல ஆதித்த பகவான் கிழக்கே உதயம் செய்தார். அந்த உதய பானுவாகிய கதிரவனை ருக்மிணி வணங்கினார். அந்த காலத்திலே திருமணத்திற்கு முந்தி தேவியை வழிபடுகின்ற வழக்கம் இருந்தது. தேவிதான் எல்லாருக்கும் எல்லா வகையான நலங்களையும் அருள வல்லவர். நதியிலே மணலினாலே காத்யாயனி என்ற தெய்வத்தை அமைத்து எங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல கணவன் வர வேண்டும் என்று பெண்கள் அந்த பரமேஸ்வரி வழிபடுவதுதான் பாவை வழிபாடுன்னு சொல்லுவார். அதை வைத்துத்தான் ஆண்டாளம்மையார் திருப்பாவை பாடி. அந்த பாவை வழிபாடு தேவையெல்லாம் தரும். எனவே ருக்மிணி அம்மையார் அவர்கள் தேவியை வழிபடும் பொருட்டு தோழிகள் புடைசூட அந்த நகரத்திலே உள்ள தேவியின் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினாள். எல்லா உலகங்களுக்கும் தாயாக விளங்குகின்றவள் தேவி. அந்த ருக்மிணி தேவி தாராகணங்களுக்கு நடுவே முழு நிலா வருவது போலே தோழி பெண்கள் புடைசூழ திருத்தேரின் மேல ஆரோகணித்து பூஜைக்குரிய சாதனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உமாதேவியார் திருக்கோயிலை அடைந்தாள். பூஜைக்கு 2 அங்கங்கள் வேண்டும். ஒரு ரயில் ஓட வேணுமான 2 தண்டவாளங்கள், ஒரு பட்சிக்கு 2 சிறகு. அதுபோல பூஜைக்கு 2 அங்கங்கள், ஒன்று அன்பு, ஒன்று ஆச்சாரம். பூஜையை அன்பாக செய்ய வேண்டும், ஆச்சாரமாக செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாதர் சொன்னார். கும்பர்கள் சுவாமி நமோ நமே, கும்பர்கள் சுவாமி நமோ நமே, எம்பெருமானே நமோ நமே, உன் தொழி மோக நமோ நமே என நாளும்
புகழே பாடி நான் இனி உன் புகழே பாடி நான் இனி அன்புடனாச்சார பூஜை செய்து உந்திடவீனாள் உந்திடவீனாள் படாதருள் புரிவான் அருணகிரி பெருமான் திருவாக்கு. உம்பர்கள் சுவாமி நமோ நமே. நமே என்ற சொல்லுக்கு நமஸ்காரம் என்பது ஒரு பொருள். மா என்னுடையது, நான் இல்லை. நமே என்னுடையதல்ல, தத்போதம் இழந்து விடுது. உம்பர்கள் சுவாமி நமோ நமே. எம் பெருமானே நமோ நமே. ஒன் தொடி மோகா நமோ நமே என நாளும் உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை